நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல சோஷியல் மீடியா மூலமா ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கைக்குள்ள சுருங்கிட்டாலும் மனுஷங்களுக்கு இடையிலான உண்மையான பாசமும் தொடர்பும் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம். இதனால இன்றைய இளைஞர்கள் மத்தியில தனிமை உணர்வும் கடுமையான மன அழுத்தமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த உலகளாவிய சமூக பிரச்சனைக்கு தீர்வா இப்போ சீனால ஒரு புதுமையான கலாச்சாரம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதுதான் வாடகை அக்கா, அதாவது சிஸ்டர் கமிஷன்ஸ் கலாச்சாரம். சீன சோஷியல் மீடியாக்கள்ல இப்போ காட்டு தீ போல பரவிட்டு வர இந்த கலாச்சாரம் ஒரு வகையான பெய்ட் கம்பானியன்ஷிப் மற்றும் வாழ்வியல் வழிகாட்டுதல் சேவை. சரி, யார் இந்த அக்காக்கள்? வாழ்க்கையில பல சவால்களை சந்திச்சு போதிய அனுபவமும் முதிர்ச்சியும் பெற்ற 30ல இருந்து 40 வயதுக்குட்பட்ட பெண்கள் தங்களை வாடகை சகோதரிகளா சோஷியல் மீடியால அடையாளப்படுத்திக்கிறாங்க. தங்களை விட வயசுல ரொம்பவே குறைஞ்ச கல்லூரி படிக்கிற, அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகக்கூடிய 20ல இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளம் பெண்களுக்கு தேவையான தார்மீக ஆதரவையும் வாழ்வியல் ஆலோசனைகளையும் இவங்க வழங்குறாங்க. தங்களுடைய மனக்குறைகளை யார்கிட்ட சொல்றதுனே தெரியாம தவிக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு இந்த வித்தியாசமான சேவை ஒரு மிகப்பெரிய வடிகாலா மாறி இருக்குன்னே சொல்லலாம். இந்த வாடகை அக்கா சேவை எப்படி இயங்குதுன்னு தெரியுமா? இந்த சேவையை வழங்கக்கூடிய முதிர்ந்த பெண்கள் தங்களுடைய கல்வி தகுதி, வேலை அனுபவம் மற்றும் தங்களுடைய பேசும் பாணி, அதாவது மனரீதியா பாசத்தோட அணுகிறவரா, அப்படி இல்லைன்னா பகுத்தறிவோட பிராக்டிக்கலா தீர்வு காண்றவரா, இது போன்ற விவரங்களை சமூக ஊடக பக்கங்கள்ல விளம்பரமா போடுறாங்களாம். இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு வர இளம் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் வாடகை அக்கா வேணுமா, அப்படி இல்லைன்னா எமோஷனல் சப்போர்ட் பண்ற வாடகை அக்கா வேணுமான்றத அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாமா. இந்த வாடகை அக்காக்கள் ஒருபோதுமே பெற்றோர் மாதிரியோ, அப்படி இல்லைன்னா ஆசிரியர் மாதிரியோ அதிகாரம் செலுத்தி அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு உண்மையான அக்கா, அப்படி இல்லைன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எந்த ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலும் இல்லாம அந்த இளம் பெண்களுடைய கதையை கேட்கறதால இளம் பெண்கள் தங்களுடைய ரகசியங்களையும் கஷ்டங்களையும் ரொம்ப எளிதா அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாங்களாம். இந்த சேவை முற்றிலுமா ஒரு பிசினஸ் நோக்கம் கொண்டது கிடையாதாம். பணம் சம்பாதிக்கிறதை விட சக மனிதர்களுக்கு உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணம் தான் இதுல பிரதானமா இருக்காம். அனுபவத்தை பொறுத்து சிலர் ஒரு சந்திப்புக்கு 1 மணி நேரத்துக்கு 150ல இருந்து 300 யுவான், அதாவது இந்திய மதிப்புல 1800 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் தங்களுடைய நேரத்துக்காக வசூலிக்கிறாங்களாம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல பெண்கள் இதுக்கு எந்தவித கட்டணமும் வாங்குறது இல்லையா. நேர்ல மீட் பண்ணும் போது காஃபி ஷாப், அப்படி இல்லைன்னா ஹோட்டல்கள்ல ஆகிற சாப்பாட்டு செலவையும் அவங்க டிராவல் செலவையும் மட்டும் அந்த இளம் பெண்கள் ஏத்துக்கிட்டா போதுன்னு இலவசமாவே லைஃப் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. கடந்த ஆண்டு ஜப்பானை சேர்ந்த ஒரு நபர் வாடகை நண்பரா வேலை பார்த்து கிட்டத்தட்ட 69 லட்சம் சம்பாதிச்சு உலக நாடுகள்ல பலரது கவனத்தையும் பெற்றிருந்தாரு. இந்த நிலையில இப்போ சீனால பரவிட்டு வர இந்த புதிய கலாச்சாரம் நவீன உலகத்துல நம்முடைய உணர்வுகளை, கவலைகளை காது கொடுத்து கேட்க ஒரு உண்மையான ஆறுதலான சக மனிதன் எவ்வளவு தேவைன்றத உணர்த்துது. பணம், வசதின்னு எல்லாமே இருந்தாலும் நம்மளை அரவணைக்க ஒரு உண்மையான மனித உறவு தேவைன்றத இந்த ட்ரெண்ட் உலகத்துக்கே வெளிப்படுத்துது.